சும்மா கிடைத்ததா சுதந்திரம்? சுதந்திரம் சும்மா கிடைத்ததா சுதந்திரம்? ரத்தம் சிந்தி யுத்தம் நடத்தியே தாயகம் காத்திட பல தலைகளை தந்திட்டே பெற்றிட்ட சுதந்திரம். அகிம்சையை ஆயுதமென ஏந்தியே அடிமை முறைதனை வென்றிட்ட சுதந்திரம். சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம், உதிரம் ஊற்றி செய்திட்ட யாகத்தில் பிரசவித்ததே நமது சுதந்திரம். இந்தியாவெனும் இரும்பு தேசம் அதை உருவாக்கிட பலரின் சுவாசம் அதை காணிக்கையாய் தந்திருக்கின்றோம். துப்பாக்கி தோட்டாக்கள் முழங்கிட துடிதுடித்த ஜாலியன் வாலாபாக் துயரங்களை ஏற்றிருக்கிறோம். எத்தனை இதயம் சிந்தியது இரத்தம், எத்தனை தலைகள் உருண்டது நித்தம். சிறையில் வாழ்ந்ததுதான் எத்தனை பேர், சிதையில் வீழ்ந்ததுதான் எத்தனை பேர். எத்தனை வீரர்கள், எத்தனை காயங்கள் விடுதலைக்காக நித்தமும் செய்தார். நினைத்து பார்த்தால் நெஞ்சம் வெடித்தழுகிறது, கண்கள் கனத்தழுகிறது. சிறைவாசங்களால் சிதைந்த உயிர்கள் வெறும் உயிர்கள் அல்ல, தலை சிறந்த விடுதலை பயிர்கள். இந்திய தாயின் அடிமை விலங்கினை ஒடிக்க சிந்திய குருதியின் பிசுபிசுப்பு மறக்குமா? மறந்தால் நாம் தான் மனிதர்கள் ஆவோமா? வரலாற்று பக்கங்களின் இரத்த வரிகள்தான் நமது சுதந்திர தின வரலாறு. அந்நியரை விரட்டிய சுதந்திர பூமி அன்னை நிலமாம் நம் இந்திய பூமி. இன்றோ அடிமை தலைகளை அறுத்த தினம், ஆங்கிலேயர் ஆட்சி முடிவிற்கு வந்த தினம், அகிலமே அகிம்சையை கொண்டாடிய தினம். இதோ நம் சுதந்திர கொடியும் சுதந்திரமாய் பட்டொளி வீசி பறக்கும் தினம். தன்னுயிரை ஈந்த வீரர்களின் தியாகங்களை நினைவிலேந்தி மலர்களை தூவி வாழ்த்தொழிகளோடு இனிதே தொடரட்டும் நம் சுதந்திரம். கவிதை ஆக்கமும் வாசிப்பும் கவிஞர் சசிகலா திருமால். இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.